சொல்லட்டா, இந்த நாட்களில் ஊழியம் எப்படி தெரியுமா நடந்துட்டு இருக்கு? கர்த்தருடைய பிள்ளைகளே, மேடல் நிற்கிறானுங்கல்ல ஊழியக்காரனுங்க, மேடல் நிற்கிறானுங்கள ஊழியக்காரனுங்க, இவனுங்களை பார்க்கணும். கர்த்தர் ஊழியக்காரனுக்கு பின்னாடி நிற்பார். இந்த நாட்களில் சபை கூட்டங்கள் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், சபை கூட்டங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் பின்னாடி நிற்பார், ஊழியக்காரன் ஃப்ரண்டில் நிற்பான். ஏன்னா ஊழியக்காரன் ஆண்டவனாக மாறிட்டான். இந்த காலத்தில், இந்த கடைசி காலத்தில் ஊழியக்காரன்ல ஆண்டவராக மாறிட்டு இருக்கிறான். கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள கூட்டங்கள், லூசிபரின் ஆவி, அதான் சீக்கிரம் வரப்போறான அந்தி கிறிஸ்து, அவனுடைய ஆவி இப்பவுமே செயல்பட்டு இருக்குன்னு வேதவசனம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஊழியக்காரனுக்கு இருக்கிறானுங்க. ஊழியக்காரனை கண்டா பயம், ஊழியக்காரன் வர்றான்னா பயம். வானாய் கூட்டங்கள், ஊழியக்காரன் அங்கே வர்றான்னா உடனே இங்கே பயிறது. ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல இருக்கிற பயம் உங்களுக்கு அறிவில்லை. ஆனால் ஊழியக்காரங்க எப்படி மந்தைகளை மேய்ப்பானுங்களாம்? அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பரை கொடுப்பேன்னு ஆண்டவர் சொல்றாரு. அவரு இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பனை கொடுத்துருக்கிறாரு.